Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wa huwa waliyyus salihin wa la udwana illa 'alal zalimin. Thumma salatu wassalamu ala asyrafil anbiya'i wal mursalin wa habibi rabbil alamin wa ala alihi wa sahbihi man tabi'ahum bi ihsanin ila yaumiddin. Amma ba'd. தொடர்ந்தேர்ச்சியாக நாங்கள் பார்த்து வரக்கூடிய இந்த ஷர்ஹு கத்ரின் நதா வ பல்லி சதா என்ற இந்த பாட வகுப்பிலே இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய அடுத்த பகுதி கான வ அகவாத்துஹா என்கிற அந்த லஃபாலு நாகிசா குறைவினைகள் அல்லது இதற்கு நவாசிஹுல் இப்திதா முபத்ததாவினுடைய சட்டங்களை மாற்றக்கூடிய ஃபியட்கள் அப்படின்னு வரக்கூடிய இந்த 13 ஃபியட்களினுடைய பிரத்யேகமான சட்டங்கள் சம்பந்தமாகத்தான் பார்க்கிறோம். பொதுவாக கான வாகவாத்துஹா ஃபியலாக இருந்தாலும் இவை ஃபியல் நாகிஸ், அதாவது லஃபால நாகிசா குறைவினைகள்னு சொல்லுவோம். காரணம் என்னென்றால் அதாவது ஒரு ஃபியல் வந்து அதுக்கு வரக்கூடிய மர்ஃபுனல் ஃபாயில், ஒரு ஃபியல் அதுக்கு பிறகு வரக்கூடிய மர்ஃபு, அந்த ஃபியலால் ரஃபு செய்யப்பட்ட இஸ்ம் ஃபாயில், அது வருவதன் மூலமாக கருத்தை முழுமைப்படுத்தணும். அதுதான் ஒரு ஃபியலுக்கு அழகு. உதாரணமாக தஹப ஸைத், லரப அம்ர், கரஅ முஹம்மத், அந்த மாதிரி ஒரு ஃபாயில் வந்தானா அதோடைய கருத்து கம்ப்ளீட் ஆகிடணும். அப்போ இங்கே வரக்கூடிய ஃபாயில்னு சொல்கிறது மர்ஃபுவான இஸ்ம்ங்கிறதும் ஃபியலுக்கு பிறகு வரக்கூடிய மர்ஃபுவான இஸ்ம்ங்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இங்கே கானவாகவாத்துஹாவில் அப்படி இல்லை. கானவுக்கு அதுக்கு ஒரு இஸ்ம் ஒரு ஹபர் தேவைப்படுது. இஸ்ம்ங்கிறது மர்ஃபு, ஹபர்ங்கிறது மன்சூப். அப்போ கிட்டத்தட்ட கானவுக்கு வரக்கூடிய இஸ்மும் ஹபரும் ஒரு ஃபாயிலையும் ஒரு மஃபூல் பிஹியையும் மாதிரி, ஒரு ஃபாயிலையும் ஒரு மஃபூல் பிஹியும் மாதிரி. அப்போ அதுக்கு இஸ்ம் மர்ஃபுவான இஸ்ம் வந்து ஃபாயில் வந்து கருத்து கம்ப்ளீட் இல்லை. கான ஜெய்த் ஆகிவிட்டான்டா எப்படி ஆகிவிட்டான்? கான ஜெய்துன் மரீதன், ஜெய்த் நோயாளியாக மாறிவிட்டான் அல்லது ஆகிவிட்டான் அல்லது இருந்தான் அப்படின்னு நம்ம கருத்து சொல்லணும். அப்போ சும்மா நம்ம மொட்டையா கான ஜெய்துன்னு சொன்னால் மட்டும் போதாது, வாக்கியம் கம்ப்ளீட் ஆகாது. அதனால இது ஃபியல் நாகிஸ், அதில் ஒரு குறை இருக்குது. மர்ஃபுவானதை கொண்டு, அதனுடைய மர்ஃபுவான இஸ்மை கொண்டு அது கருத்து கம்ப்ளீட் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய இந்த கான சம்பந்தமானதுல ஒவ்வொரு பகுதியாக இந்த கானவுக்கு தனித்தனி விளக்கங்கள் சொல்லப்போறாங்க. அதுல முதல் பகுதி என்னென்றால், நம்ம சொன்னோம் ஏற்கனவே கான 13 கானவுடைய கம்பெனி, அதாவது கானவுடைய ஜின்ஸ் கான வகவாத்தோ மொத்தம் 13 ஃபியர்கள். அதுல ஒவ்வொரு ஃபியலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ உதாரணமாக கான் என்றால் ஆகிவிட்டான், கான சார மாறிவிட்டான், அஸ்பஹ காலை பொழுதில் மாறிவிட்டான் அல்லது ஆகிவிட்டான். அப்போ அதே மாதிரி அம்சா இதில் வருது, இந்த அவங்களுக்கு தந்திருக்காங்க அந்த ஃபியல் முன்னுக்கு இருக்குது பாருங்க அந்த ஃபியர்களும். அப்போ அந்த ஒவ்வொரு ஃபியலுக்கும் தனித்தனி அர்த்தம் நம்ம சொல்லுவோம். எங்க இருக்கு அந்த ஃபியர்கள் 13 எடுப்போம், இங்க பாருங்க. அப்போ இந்த ஒவ்வொரு ஃபியலுக்கும் வந்து தனித்தனி அர்த்தம் இந்த காட்டிக்கிறாங்க பாருங்க உங்களுக்கு. எங்க அந்த ஃபியர்கள், அதாவது 218ஆம் பக்கத்துல 2வது பந்தியில இருக்கு. அந்த ஃபியர்கள் எல்லாம் காட்டிருக்கிறாங்க. கான, சார, அஸ்பஹ, அம்சா, வல்ல, பாத்த, அப்சனது, சார, லைச, மாசால, மாஃபத்திய, மன்ஃபக்க, மாபரிஹ, மாதாம, லைசன், அந்த எல்லா ஃபியலையும் காட்டியிருக்காங்க. அதுல இந்த கானண்டல் ஆகிவிட்டான், அம்சா மாலை பொழுதில் ஆகிவிட்டான், அஸ்பஹ காலை பொழுதில் ஆகிவிட்டான், அதுஹா முற்பகல் வேலையில் ஆகிவிட்டான், லல்ல வந்து கிட்டத்தட்ட லல்லங்கிறது பகல் வேலையில் மாறிவிட்டான், பாத்த இரவு நேரத்தில் ஆகிவிட்டான் அது மாறிவிட்டான், சார பொதுவாக மாறினான், லைச ஆகிவிடவில்லை அது நஃபியுடைய கருத்து, மாசால மாஃபத்திய மன்ஃபக்க மாபரிக இது உலகத்துக்கும் நீங்காமல் தொடர்ந்து அப்படியே ஆகிவிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதாம அவன் ஆகியிருக்கும் காலமெல்லாம் அப்படின்னு கருத்து சொல்லுவாங்க. இப்படி இந்த ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான அர்த்தங்கள் சொல்லுவாங்க. இருந்தாலும் சில குறிப்பிட்ட வகை ஃபியட்களை சொல்லுவாங்க. அந்த ஃபியட்களுக்கெல்லாம் சில சந்தர்ப்பங்கள்ல மாறிவிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு மொட்டையான ஒரு கருத்து வரும். அதான் சொல்ல போறாங்க. வதஹ்தஸு அல் ஹம்ஸத்துல் உவல், ஆரம்ப 5 ஃபியட்கள், அதாவது கான, அம்சா, அஸ்பஹ, அல்ஹா, வல்ல, இந்த ஆரம்ப 5 ஃபியட்களும் குறிப்பாகிவிடும்.
பி முராதஃபத்தி சார, சாரவுடைய ஒத்த கருத்துக்கு. முராதஃபான்னு அர்த்தம், அதனுடைய ஒத்த கருத்து. இப்போ கலிமத்துன் முராதிஃபா ஒத்த கருத்து சொல். அப்ப ஒத்த கருத்து சொல்லுக்கு சாரவுடைய ஒத்த கருத்துனா சார எப்படி மாறிவிட்டான்னு கருத்தோ அதே கருத்துக்கு வரும். அப்ப இந்த முதல் 5 ஃபியல் கான, அம்சா, அஸ்பஹ, அதுஹா, லல்ல, இந்த 5 ஃபியலும் சாரவுடைய கருத்துக்கு வரும். சாரன அர்த்தம் மாறிவிட்டான், அந்த கருத்து மாறிவிட்டான். டு பிகம் என்னது, இப்ப பொதுவாக பி வேர்பு தானே கான, அதாவது பியில இருந்து ஏம் இஸ் ஆ ஓஸ் வி என்னது வில் பி, அதான் இந்த கான பொதுவாக வரக்கூடிய அர்த்தம். ஆனால் அது பிங்கிறது பிகம், அதாவது பிகேம், அந்தந்த மாதிரி கருத்துக்கு வரும், மாறிவிட்டான் அப்படின்னு சொல்லி. அப்ப இங்க சொல்றாங்க பாருங்க, வதஹ்தஸுல் ஹம்சத்துல் உவலு, உவல்ங்கிறது அவ்வல் ரஜமு தான், சாரி அவ்வல் ரஜம் அல்ல, ஊலாட ஜம்மு உவல். அவ்வல் அதனுடைய முஅன்னஸ் ஊலா, ஊலாவுடைய ஜம்மு தான் எனது உவல். அப்ப முதல் 5 ஃபியட்களும் குறிப்பாகும் பி முராதஃபத்தி சார, சாரவுடைய ஒத்த கருத்துக்கு, சாரவுடைய மாதிரியான அர்த்தத்துக்கு ஒப்பாகும். ஒப்பாகும் அல்ல, குறிப்பாகும். தஹ்தஸுன் அர்த்தம் குறிப்பாகும். யஜூசு ஃபீ கான வ அம்சா வ அஸ்பஹ வ அத்ஹா வ லல்ல, இந்த 5 ஃபியட்களிலேயும் ஆகும் அந்துஸ்தஅமல, அவைகள் பயன்படுத்தப்படுவது பிமஅனா சார, சாரவுடைய கருத்துக்கு பயன்படுத்தப்படுவது ஆகும். ககௌலிஹி தஆலா, அல்லாஹு தஆலாவுடைய திருவசனத்தை போல, வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, மலைகள் அதாவது குலுக்கப்படும் அந்த நாளில், மறுமை நாளில் மலைகள் குலுக்கப்படும். ஃபகானத் ஹபாஅன் முன்பஸ்ஸா, அந்த குலுக்கப்பட்டு உடைக்கப்படக்கூடிய அந்த மலைகள் பறக்கும் புழுதிகளை போல மாறிவிடும். அப்ப இங்க ஆகிவிடும்னு சொல்லாம மாறிவிடும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஹபா என்றால் புழுதி. முன்பஸ்ஸன் என்கிற சொல் பஸ்ஸ என்கிற ஃபியலினுடைய இன்ஃபஅல வஸன். இன்பஸ்ஸ என்பஸ்ஸு இன்பிசாசன் ஃபஹுவ முன்பஸ்ஸுன். அப்ப இன்பஸ்ஸ லாசிம், பஸ் என்றால் பரப்பினான், இன்பஸ்ஸ பரவியது. அப்ப பரந்த புழுதியை போல அந்த மலைகள் எல்லாம் மாறிவிடும், துள்துளாக ஆக்கப்படக்கூடிய அந்த மலைகள் ஆகிவிடும், மாறிவிடும். வகுந்தும் அஸ்வாஜன் சராசத்தன், நீங்களும் 3 தரப்பினர்களாக ஆகிவிடுவீர்கள். அது என்னது 3 தரப்பு உண்டா? அதாவது அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் அப்படி வருதே குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூரத்துல் வாக்கியாவுல சொல்ற வசனங்கள் அது. அப்ப அதுல 3 தரப்புகளாக, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், நல்லவர்கள்ல முந்தி கொண்டவங்க, வலதுசாரி இடதுசாரி எல்லாம் சொல்லுவானே அந்த அவங்க. அப்ப வகுந்தும் அஸ்வாஜன் சராச, 3 தரப்பினர்களாக, 3 கூட்டத்தினர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். ஜௌஜ்னா என்னது, இந்த இடத்துல ஜமாஅத் இந்த அர்த்தம். ஃபஅஸ்பஹ்தும் பினிஅமதிஹி இஹ்வானன், இன்னும் நீங்கள் அல்லாஹ்வினுடைய அருளின் மூலமாக மாறிவிட்டீர்கள். இஹ்வானன், சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள். அதாவது அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தினர்கள் தீராத சண்டையிலும் பகைமையிலும் இருந்தாங்க. நபி அவங்களுடைய வருகையை அடுத்து, ரசூலுல்லாஹ்வுடைய புலம்பெயர்வு ஹிஜ்ரா பயணத்தை அடுத்து அந்த அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரர்கள் மிக நெருக்கமானவங்களாக மாறினாங்க. முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் மிக உற்று நண்பர்களாக மாறினாங்க. எந்த அளவுக்கு சொல்றான், அதாவது ஒரே கட்டிலில் படுத்துறங்குகிற, அதாவது உறவுக்காரவங்க எப்படி நேசமாக இருப்பாங்களோ, ஒரே பீங்கானோல்ல ஒரே என்னது தளபாடங்களையும் ஒரே பாத்திரங்களையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு குடும்பத்து சிப்ளிங்ஸ் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி நீங்க மாறிட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மத்தியில் என்னது பகைமை இல்லாம அன்பா பாசமா மாறிட்டீங்க. உண்மைத்தானே? இந்த நம்மட பிரதர்ன்னு சொல்லச்சு நமக்கு ரத்தம் கொதிக்கும், நம்மட சிஸ்டர்ன்னு ரத்தம் கொதிக்கும் நமக்கு. ஏன்னா நம்மளோட இருந்தவர் அதை பகைக்கலாமா? அது எக்காரணம் கொண்டு பகைக்க மாட்டானே ஒரு மனுஷன். அவன் சொந்த தாத்தா தங்கச்சி மாற அல்லது தம்பி தங்க ஒரு காலம் பகைக்க மாட்டானே. அவங்களோட தானே ஒண்டா திண்டது குடிச்சது பிறண்டது, அவங்க பூசின சோப்பை இவன் பூசிப்பான், அவன் திண்ட பீங்கான சாப்பிட்டுப்பான், அப்படி வளர்ந்துப்பானே அவன். அவனுக்கு அது மறக்க கஷ்டம். அப்ப ஃபஅஸ்பஹ்தும் பினிஅமதி, அல்லாஹ்வின் அருளால நீங்க மாறிவிட்டீர்கள். இஹ்வானன், உடன் பிறந்த சகோதரர்களை போல நீங்க மாறிட்டீங்க. அந்த இடத்துல சொல்றான். லல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா, லல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன்,
அவனது முகம் கருமை அடைந்ததாக, முஸ்வத் என்றால் கருப்பு நிறமாக மாறுறதுன, இஸ்வத், அஸ்வத்னா கருப்பு தானே. அப்ப முகம் இருண்ட, அவனுடைய முகம் இருண்டதாக மாறி விடுகிறது இன்னொருத்தர சொல்றான். இது எப்ப இது எல்லாம் என்ன விஷயம்னு கேட்டா, வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்சா, அவர்களில் ஒருவனுக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று சுப செய்தி சொல்லப்பட்டால், அந்த பொம்பளை பிள்ளை பிறந்துட்டுன்னு சொல்லி அவனுக்கு சொல்லப்பட்டுட்டா, நல்ல வஜுஹு முஸ்வத்தா, ஜாஹிலிய காலத்துல புருஷங்காரண்ட முகம் வந்து இருண்டதாக குலூமி ஃபேஸா மாறிடும், டல்லாகிடுவார் மாப்பிள்ள. வஹுவ கலீம், அவனுக்கு கடுமையான கோபத்தின் காரணமா அந்த கோபத்தை அடக்கி கொண்டு ஓர வஞ்சனையோடு அவன் மாறிடுறான் அல்ல குர்ஆன்ல சொல்றான். அப்ப நீங்க யோசிப்பீங்க, என்னடா இவர் மாதியான ஃபீலுக்கெல்லாம் முலாரிட கருத்து சொல்றாரு அப்படின்னு. இங்க பாருங்க, எது இந்த இதுக்கு முன்னுக்கு ஒரு வசனம் ஒன்று வந்துச்சு பாத்தீங்கன்னா, அதாவது வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா ஐ வதுக்கத்தில் ஜிபாலு தக்கா, மலைகள் வந்து குலுக்கப்பட்டு உடைக்கப்படுறது, உடைக்கப்படும் அப்படின்னு முலாரி கருத்து சொல்றீங்க. ஆனா மாதிரி தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, மறுமை நாளோடு சம்பந்தப்பட்ட விஷயம். மறுமை நாளோடு சம்பந்தப்பட்ட விஷயம் நடந்து முடிஞ்ச விஷயமா? நடந்து முடிஞ்ச விஷயம் அல்ல, அது நடக்க இருக்கிற விஷயம். அப்ப ஏன் நடக்க இருக்கிற விஷயத்த அல்லாஹ் தஆலா மாதில சொல்றான், அவ்வளவு கன்ஃபார்ம், விளங்குதா? அவ்வளவு கன்ஃபார்ம்ங்கிறதுனால. அடுத்தது இந்த இங்க மத்த வசனத்துல வந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனங்கள்ல மாறிவிட்டீர்கள், அது மாதியே தான். அது நடந்து முடிச்சு. நல்ல வஜி முஸ்வத்தில் வரக்கூடிய மாதிரி தானே, அவையே முதாரிகத் வசிங்க. அங்க ஷர்த் வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்சா, அவர்கள் ஒருவருக்கு நன்மாராயம் பெண் குழந்தை பிறந்ததாக நன்மாராயம் கூறப்பட்டால், நல்ல வஜுஹு முஸ்வத்தன், அவருடைய முகம் இருமை அடைந்ததாக, அதாவது என்னது கருப்பு நிறமாகியதாக மாறிவிடும் என்று வரக்கூடிய அந்த வசனம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் முந்தைய, என்னன்னா இதாவை பொறுத்த வரையில அது ஷரத்தும் ஜவாபும் மாதில தான் வரும். பாருங்க, வைதா புஷ்ஷிர அது மாதி மஜ்ஹூல், லல்ல வஜ்ஹு மாதி ஜவாப், சரி அப்படித்தான் வரும். அதான் அரபு மொழி நடை. ஆனா அவங்களோட ஏலவல் அரபில அப்படி இருக்காது. உங்களோட ஏலவல் அரபிக்கில் மாதியில தொடங்கி இருப்பாரு, ஆனா என்னது ஜவாப் மூதாரில இருக்கும். வகால ஷாயிரு, கவிஞர் சொல்றாரு, அம்சத் ஹலாஅன் வ அம்ஸா அஹ்லு தமலு அஹ்னா அலைஹல்லதி அஹ்னா அலா லுபதி. என்னடா இது கவிதை, காய்ச்சல் காயுது. அம்சத் ஹலாஅன் வ அம்ஸா அஹ்லுஹா இஹ்தமலு அஹ்னா அலைஹல்லதி அஹ்னா அலா லுபதி இருக்குது. ஏதாவது விளங்குதா? விளங்கு பாருங்க. அம்சத் ஹலான், அம்சத்துங்கிறது அதுல ஒரு லமீர் இருக்கு. இது தொடரான கவிதைகள் தானே. பொதுவா இப்ப கவிதைங்கிறது வந்து குறையாம என்னது 16 17 அடிகளை கொண்டதாக இருக்கும். அதுக்கு மேலதான் கவிதைகள் வரப்போகுது. சில கவிதைகள் 30 35 தாண்டி இருக்குது. இன்னும் சில கவிதைகள் என்னது 160 170. இப்போ புர்தா கசிதாவை பாருங்களேன், 170 தாண்டிட்டுது. பானசுவாது வந்து அதுக்கு கொடுத்தர 36 37 மட்டும் இருக்குது. இப்படி இருக்கு. அது வந்து அது இந்த இங்கிலீஷ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய கவிதைகள், என்னது என்ட்ரி மாவலுடைய கவிதைகள், இப்போ ஒவ்வொருத்தருடையும் எனது சொனட்டுகள் அடிப்படையில் மாறும் தானே, அது மாதிரி. அம்சத் ஹலாஅன், அப்ப அம்சத்துல அம்சத்தில் பிலாது ஹலாஅன், அந்த நாடு, அதாவது என்ன சொல்ல வர்றாருனால் அவருடைய தலைவன் தலைவியை பார்த்து, அதாவது அதை இன்னொரு மாதிரி சொல்றாரு, காதலன் காதலி, அது இலக்கியத்துல ஒழுக்கமா சொல்றபடி தலைவன் தலைவி. அப்ப தலைவன் வந்து தலைவியை பத்தி படிக்கிறாரு. அதாவது அம்சத் ஹலாஅன், அவள் வாழ்ந்த ஊர் இப்ப வெறுமையானதாக மாறிவிட்டது, யாருமே ஆக்கள் இல்லை அங்க. அம்சத் ஹலாஅன், அந்த ஊர் வந்து வெறுமையானதாக, ஹாலி, ஹாலினா காலி, வெறுமையானதாக, எம்டி மாதிரி, அதாவது அங்க யாருமே இல்லை. இப்ப அது வந்து என்னது ஒரு பாலடைச்ச ஊரா போயிட்டுது, அங்க யாருமே மக்கள் இல்லை. அம்சத் ஹலாஅன், அது வெறுமையானதாக அந்த ஊர் மாறிவிட்டது. வெறுமைன்னு சொல்லுங்க, அல்லது காலியானதாக, அல்லது என்னது பாலடைந்ததாக அந்த ஊர் மாறிட்டு. வ அம்ஸா அஹ்லுஹா இஹ்தமலு, அதனுடையவர்கள் அந்த அஹ்லுல் பிலாத், அந்த ஊர் வாசிகள், அந்த மக்கள், அந்த ஊர் வாசிகளும் மாறிட்டாங்க. இஹ்தமலு, பயணம் போய் விட்டவர்களாக மாறிவிட்டார்கள்னா அவங்களும் பயணம் போயிட்டாங்க. இஹ்தமலுங்கிறது பொட்டி கட்டிட்டு கிளம்புறது, அதாவது என்னது இருக்கிற பொருட்களை எல்லாம் அள்ளி எடுத்துக்கிட்டு, திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடுறது. அப்ப அவங்களும் போயிட்டாங்க. அஹ்னா அலைஹா, அந்த ஊரை அழித்து விட்டது. அல்லது ஒன்று, அஹ்னா அலா லுபதின், அங்கு வாழ்ந்த அந்த கழுக, லுபதுங்கிறது கழுகு, அதுதான் லுபத் என்று சொல்றது வந்து நாங்க பெண் கழுகு மாதிரி எனக்கு ஞாபகம். லுபத் பிலம்மி
லாமுக்கு தான் பிலம்மி ஃபஃபத்திஹினா. ஓ லாமுக்கு லம்மா பாக்கு ஃபத்தஹா பிலம்மின் ஃபத்திஹின். இஸ்மு நஸ்ர் பாருங்க, இந்த கழுகுன்னு காட்டுக்காங்க, பருந்து கழுகுன்னு சொல்லி. நஸ்ருங்கிறது பருந்து அல்லது கழுகுக்கு சொல்ற, அதாவது ஈகிள் அல்லது என்னப்பா இன்னும் சொல்லுவாங்கல்ல, இன்னொரு சொல் இருக்குது, என்னது கழுகுக்கு ஈகிள்னு சொல்லுவாங்க, சிலாக்கள் இப்போ கைட்டுன்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த கழுகு பருந்து வல்லூர் அதில்தான் லுபத் என்ற அந்த லுபது என்ற அந்த பறவையை கழுகை எது அழித்ததோ, அகனாண்ட அழிக்கிறது, அகிலக்க அழித்ததோ அந்த ஒன்று அதையும் அழித்து விட்டது அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வராருங்கிறத இந்த மகனாவை காட்டுறாங்க. என்னது, எத்தனாம் பக்கத்துல, 231 பக்கத்துல 2வது பந்தியில மகனா காட்டுறாங்க. யசிஃபு தார அஹ்பாபிஹி, அவருடைய நேசர்களுடைய வீட்டை பத்தி, அவர் வாழ்ந்த தங்குமிடத்தை பத்தி அவர் வர்ணிக்கிறார். பி அன்னஹா கத் தஹவ்வலத் மின் ஹால் இலா ஹால், ஒரு நிலைமையிலேருந்து இன்னொரு நிலைமைக்கு அது மாறிட்டு. ஃபகத் ஹலத் மினல் இன்ஸ், மனிதர்கள் யாருமே இல்லாத ஒரு பாலடைந்த கிராமமாக, பாலடைந்த ஒரு வீடு மாதிரி அந்த வீடுலாம் மாறிட்டு. வலம் எபுக பிஹா மின் சுக்கானிஹா அஹதுன், யாருமே அந்த ஊர் குடிமக்கள்ல யாருமே அங்க இல்லை. வபி அன்னல் ஐயாம கது அஃப்ஸதத் பஹ்ஜதஹா, நாட்கள் காலம் அதனுடைய செழுமையை, பஹ்ஜத்னா செழுமை, செழுமையை இல்லாதாக்கி நாசப்படுத்தி விட்டது. வனகசத் மின் உன்சிஹா, அதனுடைய அந்த உன்ஸ்ங்கிறது வந்து இந்த மனிதர்கள் வாழ்ந்து அதை பராமரிக்கிற அந்த மாதிரியான ஒரு தன்மை அது குறைஞ்சி போய்த்துது அப்படின்னு சொல்றாரு. அப்ப எனவே அந்த ஊர் மக்கள் இல்லாததாக மாறிட்டுது. அங்க இருக்கக்கூடிய மக்களும் பயணம் போயிட்டாங்க. அந்த ஊரை லுபத் என்கிற கழுக வந்து எது அழித்தது, அந்த ஒன்று அழித்து விட்டது. அது என்ன அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் வந்து பஞ்சம் அப்படின்னு சொல்லி. அதாவது எப்படி அந்த கழுகுக்கு தின்றதுக்கு தீனி இல்லாம, சாப்பாடு இல்லாம, வறுமை பஞ்சம் அப்படி ஏற்பட்டுச்சு, செத்து போனிச்சோ, அதே மாதிரி இவங்களுக்கும் வறுமையும் பஞ்சமும் ஏற்பட்டதுனாலதான் அந்த ஊரை விட்டு அவங்க கைகழுகி போயிட்டாங்கன்னு சொல்றாரு. அல்லாஹு அலம். அப்ப இதுல முதல் பைத்துல இன்னும் நமக்கு ஆதாரம்னு கேட்டா, அம்சா அலை, அது சரிங்க, அம்சா அஹுலுஹா இஹ்தமரு, ஐ சார அஹுலுஹா இஹ்தமரு, அந்த ஊராக்களும் பயணம் போனவங்களாக மாறிட்டாங்க, மாறுற கருத்துல அது வந்திருக்குது. இதே மாதிரி தான் அல்ஹா யுமஸ்ஸிகு அஸ்வாபி வயதரிபுனி, 232 பக்கம் வர கவிதையை பாருங்க, 232 பக்கம். அல்ஹா யுமஸ்ஸிகு அஸ்வாபி வயதரிபுனி அபஅத ஷைபி யப்கி இந்தியல் அதப. பாருங்க என்ன கவிதை. அல்ஹான சார என மாறிவிட்டான், அல்ஹா யுமஸ்ஸிகு அஸ்வாபி, எனது ஆடைகளை கிழிக்கக்கூடியவனாக அவன் ஆகிவிட்டான். இதுக்கு நம்ம லிட்டரல் மீனிங்கும் எடுக்கலாம், மெட்டபெரிக்கல் மீனிங்கும் எடுக்கலாம். லிட்டரல் மீனிங் எடுத்தால் எப்படி வரும் கேட்டால், என்னுடைய ஆடைகளை கிழிப்பவனாக அவன் ஆகிவிட்டான்டா, இவரை கடுமையா என்னது அடிச்சு உடுப்பை கிழிச்சு நோவினைப்படுத்துற அந்த டோர்ச்சர் மீனிங் வரலாம். ரெண்டாவது, எனது ஆடையை அவன் கிழிக்கிறான்டா, இந்த மானத்தில் அவன் கை வைக்கிறான், அப்படி ஒரு மெட்டபெரிக்கல் மீனிங் எடுக்கலாமா இல்லையா? எடுக்கிறோம். வயதரிபுனி, இன்னும் அவன் எனக்கு அடிக்கின்றான், அடிப்பவனாக மாறிவிட்டான். வரப யதரிபு, அடிக்கிறது என்ன. அபத ஷைபி, எனது முதுமைக்கு பிறகு, ஷைப்ங்கிறது வந்து ஷாப யஷீபு, ஷீப்ங்கிறது வந்து, ஷைப்ங்கிறது வந்து இந்த தலைமுடி நரைக்கிறதுக்கு சொன்னப்ப, ஷாபன்னா தலைமுடி நரைக்கிறது நான் இப்ப ஷாபன்னு சொல்றேன். அப்ப எனது தலைமுடியெல்லாம் நரைச்சதுக்கு பிறகு இந்த முதுமை, என்னுடைய முதுமைக்கு பிறகா எபுகி, அவன் தேடுகிறான். பகா எபுகி என்கிற சொல் ரெண்டு கருத்துக்கு வரும். மஸ்தர் தான் கருத்தை வித்தியாசப்படுத்தும். சில சொற்களுக்கு தானே அதுக்கு ரெண்டு கருத்து வரும், மஸ்தர் அதை வித்தியாசப்படுத்தி விட்டுரும் அந்த ரெண்டு கருத்தையும். பகா எபுகி பகியன் அப்படின்னு வந்தால், பகா எபுகி பகி என்று வந்தால் அநியாயம் செய்தான், அத்துமீறினான், அந்த கருத்து. அந்த கருத்துப்படி குர்ஆன்ல வந்திருக்குதா இல்லையா? நிறைய வந்திருக்குதுன்னு சொல். அந்த கருத்துப்படி குர்ஆன் நிறைய சொல் வந்திருக்குது. ஒவ்வொரு ஹுத்துபாவுலையும் கடைசியில தப்லீக் பள்ளிகள்ல ஓதுவாங்க, எப்படி இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் பகி, அந்த வல் பகி அநியாயம், அந்த குர்ஆன் எல்லாரும் ஓதுறது. அப்ப அந்த அநியாயம் செய்யறன்னு கருத்து. ரெண்டாவது, பகா எபுகி புகியத்தன், பகா எபுகி புகியத்தன் தேடினான். அன் அபுகி ரிவல் வாலிதைனி, நான் எனது பெற்றோர்களுடைய திருப்தியைத்தான் தேடுகிறேன். இப்போ எனக்கு வேற எதை பற்றியும் கவலை இல்லை, எனக்கு என் அம்மா அப்பா என்னை திருப்தி கண்டா போதும்.
அன் அபுகி ரிதல் வாலிதைனி அன் அபுகி ரிதா அல்லாஹ், நான் அல்லாஹ்வின் திருப்தியைத்தான் இப்போ பார்க்குறேன், இப்போ எனக்கு யாரும் முக்கியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றது. அதே மாதிரி நம்ம ஒரு ஆள் மீது பாசம் இருந்தால் நீ என்னைய பொருந்தி கொண்டா போது, நான் மற்ற யாருடைய பற்றி நான் எதிர்பார்க்கல. ஆனால் அபுகி ரிலாக்க, நீ என்னைய பொருந்தி கொண்டா போதும், அதை நான் தேடுறேன். அப்போ பகா இபுகி தலபவுடைய கருத்துக்கு வருது. அப்போ இங்கே அந்த கருத்து தான் வருது, தலபைய துடுகு தேடினான். அப்போ அபத ஷெய்பி எனது முடி நரைத்ததற்கு பிறகான எனது முதுமைக்கு பிறகா எபுகி அவன் தேடுகிறான், இந்தி என்னிடத்தில் அல் அதப ஒழுக்கத்தை தேடுகிறான். அதுஹா யுமஸிக் வஸ்வாப் எனது ஆடைகளை கிழிப்பவனாக அவன் மாறிவிட்டான். எதிரிபுன்னு எனக்கு அடிக்கக்கூடியவனாகவும் அவன் மாறிவிட்டான். அபத ஷெய்பி எனது முதுமைக்கு பிறகா எபுகி இந்தி என்னிடத்தில் அவன் தேடுகிறான் அல் அதப ஒழுக்கத்தை தேடுகிறான். அப்போ அல் அதபான்னு ஒரு அலிஃப் வந்து இருக்கிறது, அலிஃபுல் இஷ்பா. கவிதைகள்ல நம்ம வந்து வாரீரோ போரீரோ நம்ம இழுக்கிற மாதிரி அந்த அதபான்னு இழுக்கிறது, அது கவிதையில இழுக்கிற அலிஃபுல் இஷ்பா அது வரும். குர்ஆன்லையும் என்னது அப்படிப்பட்ட ஃபவாசில்கள் வந்து தான் இருக்குது இல்லையா குர்ஆன்ல. எப்படி நாளை மறுமை நாளில் வந்து இவங்களுக்கு யாரு, இந்த பிதத்துவாதிகளுக்கு கட்டுப்பட்டவங்க அல்லது இந்த பொதுவாக தலைவர்களுக்கு கட்டுப்பட்டு இஸ்லாத்தை கைவிட்டாங்களே, அல்லது உண்மையை குர்ஆன் ஹதீஸை கைவிட்டவங்களுடைய பரிதாப நிலையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது யோம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார் அந்த வசனம், அதில் ஒருத்தர் கிட்ட வந்து வஅதஅனல்லாஹ வஅதஅனர் ரசூலா, நாங்கள் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே சொல்லுவாங்க. அப்ப அதஅனல்லாஹ வஅதஅனர் ரசூலா, அர் ரசூலான்னு தான் அங்கே இருக்குது, அர் ரசூலேண்டு வரணும், ஆனால் அர் ரசூலாண்டு இருக்குது. அது வந்து என்னது அந்த அந்த பொதுவாக கவிதைகளில் குர்ஆன் கவிதை அல்ல நான் சொல்கிறேன், அந்த குர்ஆனில் வர்றதுக்கு நம்ம சட்டம் வேற, கவிதைகளுக்கு நம்ம சட்டம் வேற. கவிதைகளுக்கு நம்ம அதுக்கு இஷ்பா உடைய அலிஃப்ன்ற குர்ஆன்ல நம்ம அது ஃபவாசில்கள்னு சொல்லுவோம். அல்ஹா யுமஸிக், இந்த கவிதையினுடைய அர்த்தம் என்னவாக இருக்கும்? இந்த போட்டிருக்காங்க அல் மாயினாவை வந்து 232 பக்கத்துல ஷரஹில் அந்த லோகா போட்டிருக்காங்க. அதப் என்றால் அராதஹாகுனா மஹாசின் அஹ்லக், நட்பண்புகளுக்கு தான் அதப் ஒழுக்கம் என்று சொல்றேன். அது இல்லாமல் அதப்னா இலக்கியம்னு கருத்து வராதுன்றாரு. அதபுக்கு இலக்கியம்னு ஒரு கருத்து இருக்குதே. மாயினா கருத்து என்னது? யகூல் இன்னஹாத ரஜுல, இந்த மனிதர் கது சாரத் ஹாலுஹு இலா அன் யுததா அலைஹி, அவ இவர் மீது வந்து அத்துமீறப்படுது. வயுஹீனுனி, அவன் என்னை இழிவுபடுத்துறான். பிதம்ஸீகி சௌபி வபிதர்பி, என்ற ஆடைகளை கிழிப்பதன் மூலம் எனக்கு அடிப்பதன் மூலம் அவன் என்னை இழிவுபடுத்துகிறான். அஹான யுஹீனுனா இழிவுபடுத்துறது. வஇன்னி கது கபீர்த்து, இப்போ நான் பெரியவனாக ஆகிவிட்டேன், பெரிய ஆளாகிட்டேன், நான் வயசு போய்து எனக்கு. கபீர்த்துனா அஸ்பத்து கபீர சின்னி. ஃபலா குதுரத லீ அலா தஅதீபிஹி வரதிஹி, அவரை தடுப்பதற்கு எனக்கு எந்த சக்தியும் இல்லை. அல்லது வகது யகூனுல் மஅனா, கருத்து இப்படி வரலாம், அன்னஹு யுஹாவிலு தஅதீபி, எனக்கு அவன் ஒழுக்கத்தை கற்பிக்க முயற்சிக்கிறான். மின் பாதி அன் ஜாவஸ்து அஸ்ஸின்ன, எனக்கு வயசு போனதுக்கு பிறகு, அந்த வயசு போனதுக்கு பிறகு எனக்கிட்ட இருந்து சில ஒழுக்க நடவடிக்கைகளை பார்த்து எதிர்பார்த்துவே இல்லைன்னா 5 வளையாதது 50 வளையுமான்னு கேட்பாங்க இல்லையா. அப்போ இதில் 2 கருத்து எடுக்கலாம். ஒன்று வந்து கடுமையான தொல்லை அடி ஏச்சு பேச்சு அந்த மாதிரி என்ன நடக்குதுன்ற ஒரு விளக்கம். 2வது என்னது, அதாவது இப்போ எனக்கு வயசு பேய்த்தது, அதனால வந்து எனக்கு நான் தாக்கப்படும் பொழுது கூட அதுக்கு பதில் கொடுத்து கேளாமல் இருக்குதுன்னு மற்ற கருத்தை சொல்லியிருக்காங்க. அப்போ எங்களுக்கு கருத்து அல்ல முக்கியம், இடத்துக்குள்ள எங்களுக்கு முக்கியம் என்னது, அந்த அல்ஹாங்கிற சொல் சாரவுடைய கருத்துக்கு வந்திருக்குங்கிறது முக்கியம். அப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டால், இந்த அம்சா அதே மாதிரி அல்ஹா லல்ல அதானே இந்த ஃபீல்கள் 5 ஃபீல் சொல்கிறாங்க, அந்த போட்டிருக்காங்க அந்த 5 ஃபீல் எது? கான அம்சா அஸ்பஹ அல்ஹா லல்ல, கான அஸ்பஹ அம்சா அல்ஹா லல்ல. நாங்கள் அப்படி அந்த ஓடத்தை நான் பாடமாக்கியிருக்கேன், அந்த ஓட தான் எனக்கு வாக்கிலேசி. கான சார அஸ்பஹ அம்சா லல்ல வரக்கூடிய இந்த 5 ஃபியட்களும் வந்து அது இந்த சாரவிங்க தான் 6 வரும். இது எல்லாமே மாறிவிட்டாண்ட கருத்துக்கு வரக்கூடிய ஃபியட்கள். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டால், கான வகவா துஹாவுல உள்ள மற்ற விஷயம் இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே நம்ம 13 ஃபியல் சொன்னோம். அந்த 13 ஃபியட்கள்ல லைச மாஃபத்திய மாசால இந்த 3 ஃபியலை தவிர உள்ள மற்ற 10 ஃபியட்களும் லைச ஃபத்திய மாஃபத்திய மாசால இந்த 3 ஃபியலையும் தவிர உள்ள மற்ற எல்லா ஃபியட்களுமே அதாவது ஃபியல் தாமாக பயன்படுத்தலாம்.
ஃபியல் தாம்ன்ற அர்த்தம் என்னது? அதுக்கு மர்ஃபுவான இஸ்ம் ஒன்று வந்தால் போதும். இஸ்ம் வந்தால் மர்ஃபுவான ஒரு சொல் ஃபாயில் வந்தால் போதும். அதான் அந்த இடத்துல வரக்கூடிய அந்த தாம்ன்ற அர்த்தம். நாக்கிஸ்னால் இஸ்மும் வந்து ஹபரும் வார கான வஹ்வாத்துஹாவுக்கும் தாம்மா வாரன்ற அர்த்தம் என்னது? அது அந்த 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 ஃபியல் வந்து வேற ஒரு கருத்துக்கு வரும். அதாவது அதனுடைய அசல் கருத்துக்கு வராம வேற ஒரு இரண்டாம் கருத்துக்கு அது மாறி வார. அப்ப இங்க சொல்றாங்க பாருங்க, வகைரு லைஸ ஃபத்திய வசால, லைசவையும் மாஃபத்தியவையும் மாசாலவையும் தவிர உள்ள ஏனைய ஃபீற்களானவை பிஜவாசி தமாம் தாமான ஃபியலாக ஆகிவிடுவதற்கு, தாமாக ஆகிவிடுவது இல்லையா, அல்ல தாமாக மாறுறது, அதுக்கு ஆகிவிடுவதற்கு குறிப்பாகிவிடும். அப்ப வதஹ்தஸ்ஸு கைரு லைஸ அல்லது வயஹ்தஸ்ஸு கைரு லைஸ வஃபத்திய வஸால பிஜவாசி தமாம் ஐ அல் இஸ்திக்னாஇ அனில் ஹபர். அதுக்கு ஹபர் தேவையில்லை, இஸ்ம் வந்தால் மட்டும் போதும். மர்ஃபுவான இஸ்ம் தான், மர்ஃபுவான இஸ்ம்ங்கிறது அதனுடைய ஃபாயில் தான். அப்போ அதுக்கு ஹபர் தேவைப்படாது. இஸ்தக்னா அன்னு கூட தேவையற்றிருத்தல், ஹபரை விட்டும் தேவையற்றிருப்பதுக்கு அது குறிப்பாகி விடும். நஹு வ இன் கான து உஸ்ரத்தின் ஃபனதிரத்துன் இலா மைஸரா. வ இன் கான, இந்த கான வந்திருக்குது, கான ஆகிவிட்டான கருத்துக்கு அல்ல. கானைக்கு வந்து ஹஸல நிகழுதல், ஏற்படுதல் அப்படி கருத்து. வ இன் கான து உஸ்ரத்தின் கஷ்டம் உடையவன் இருந்தால், கஷ்டம் உடையவனாக என்னது அவன் ஆகிவிட்டான்னு சொல்லக்கூடாது. அதாவது இப்படி வரணும், வ இன் கானது உஸ்ரத்தினுக்கு அந்த கானவுக்கு நம்ம போடுவோம் வந்து வ இன் யூஜது, அது வ இன் உஜித து உஸ்ரத்தின், அந்த மாதிரி உஜிதன கருத்து வைங்க. அப்ப ரைஸ் அவர்களுக்கு உங்களுக்கு வ இன் உஜித து உஸ்ரத்தின், கஷ்டவாளியாக அவர் இருப்பாரேயானால் ஃபனதிரத்துன் இலா மைசரா, ஃபனதிரத்துண்டால் அவருக்கு கால அவகாசம் கொடுக்கப்படும், இலா மைசரா அவருக்கு வசதி வரும் வரை, மைசரான வசதி, வசதி வரும் வரைக்கும் அவருக்கு கால அவகாசம் கொடுக்கப்படும். இப்போ என்ன இது என்ன விஷயம்னு கேட்டால், அல்லாஹு தஆலா வட்டி சம்பந்தமான ஒரு வசனத்துல தான் இதை சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றாங்க பாருங்க, ஃபைல்லம் தஃஅலு ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி. உங்களுக்கு வட்டியை கைவிட இயலாட்டி நீங்க வந்து அல்லாஹுடைய ரசூலோடையும் யுத்தம் செய்யறதுக்கு வந்துடுங்க, ரெடியாகுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா மிக பகிரங்கமான ஒரு போர் பிரகடனத்தை அங்கே அறிவிக்கிறான். அறிவிக்கப்படுவதால் சொல்றான், சரிங்க பாருங்க, இப்போ நீ ஏன் வட்டி எடுக்கிறீங்க? கடன் கட்ட லேட் ஆகினா நீங்க வட்டியை போடுறீங்க. அடையப்பா கடனாளியாக அவன் இருக்கான், அவனுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நீங்க உங்களுக்கு விளங்கினுச்சுன்னு சொன்னா கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. அடையவோ அவனுக்கு ஒரு கால அவகாசம் கொடுங்க. என்னது இப்போ உதாரணமாக வந்து ஒரு வருஷத்துல கடனை தாரன்னு சொல்லியிருக்காருன்னா, ஒரு வருஷம் வாங்கி தரலன்னு சொன்னா இன்னொரு ஒரு மாசமா அல்லது ஒரு 5 நாள் 10 நாள் டைமை கொடுத்து பாருங்க அப்படிங்கிற அந்த கால அவகாசத்தை கொடுக்கறத தர சொல்றான். அப்போ வயின்கானது உஸ்ரத்தின் கஷ்டம் உடையவன் அவன் இருந்தால் ஃபனதிரத்துன் இலா மைஸரா வசதி வரும் வரைக்கும் அவனுக்கு கால அவகாசம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி. எனவே அந்த அதில் வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லை நீங்க பார்க்கணும். உஸ்ராங்கிறது கஷ்டம், மைசராங்கிறது வசதி. நலிரத்துன் என்கிற சொல்லுக்கு அர்த்தம் வந்து இன்திலார், என்னது இன்திலார் அல்ல இன்லார். இன்லார்னு என்னது கால அவகாசம் கொடுக்குறது. அன்லார யுந்திரோ இன்லார்ன்னு சொல்லுவாங்க, கால அவகாசம் கொடுக்கறது. ஆனால் இப்போ நம்ம அந்த சொல் இன்றைக்கு பயன்படுத்துறோம்ல, இப்போ நம்ம என்ன சொல்றது கால அவகாசம் கொடுக்கறதுக்கு அம்ஹல யும்ஹிரு இம்ஹால், அந்த அம்ஹல்னு சொல்லி தான் கூட பயன்படுத்துறேன். சரி, அப்ப இங்க என்ன நடந்திருக்குதுன்னா, கான வந்து அந்த உஜித உடைய கருத்துக்கு வந்திருக்குது. உஜித அந்த கருத்து. ஃபசுபஹானல்லாஹி ஹீன தும்சூன வ ஹீன துஸ்பிஹூன். ஃபசுபஹானல்லாஹ் அல்லாஹ்வை நீங்கள் புகழுங்கள். ஃபசுபஹானல்லாஹி சப்பிஹு சுபஹானல்லாஹ் அல்லாஹ்வை நீங்கள் புகழுங்கள். ஹீன தும்சூன நீங்கள் மாலை பொழுதை அடையும் போதும், வஹீன துஸ்பிஹூன நீங்கள் காலை பொழுதை அடையும் போதும் அல்லாஹ் நீங்க புகழுங்க, துதிங்க என்று அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இது ரெண்டு மாதிரி விளங்க எடுக்கலாம். ஒன்று காலை மாலை அதுக்காறுகளை எல்லாம் ஓதி அல்லாஹ் புகழுங்க, போற்றுங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் நம்ம புரியலாம் தானே. காலை மாலை அதுக்காறுகளுடைய பெருமதியை நம்ம இந்த வசனம் சொல்லுது. அல்லது நமக்கு இப்படியும் விளங்க எடுக்கலாம். எப்படின்னா காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹ் நினைவு கூறுங்கிற அர்த்தம், தொழுது வணங்கி வழிபட்டு இருங்க. அந்த ரெண்டாவது கருத்தை எனக்கு நல்லாவே விளங்குது, அல்லாஹு அலம். அப்ப இங்க வந்து ஹீன தும்சுனா ஹீன ததுகுலூன ஃபில் மசாஇ மாலை நேரத்தில் நீங்க நுழையும் போது, வஹீன துஸ்பிஹுனால் ஐ ஹீன ததுகுலூன ஃபிஸ் ஸபாஹி ஃபி வக்தி ஸபாஹி காலை பொழுது நீங்க நுழையும் போது அந்த அர்த்தம். அப்ப இந்த இடத்துல வந்து மாறிவிட்டான் ஆகிவிட்டான் கருத்து அல்ல. ஐ தஹல ஃபிஸ் ஸபாஹ் தஹல ஃபில் மஸா இந்த கருத்துல அது வந்திருக்கு.
خالدين فيها ما دامت السماوات والأرض خالدين فيها அவர்கள் அந்த சுவனபதிகளிலே நிலையானவர்களாக இருப்பார்கள். மாதாமத்தி சமாவாத்து வல்லாறு இந்த வானங்கள் பூமிகள் எல்லாம் நிலைத்திருக்கும் காலமெல்லாம். அவ இந்த வானம் பூமி இருக்கும் காலமெல்லாம் அவங்க அதுல நிரந்தரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு கேள்வி வரும் என்னன்னு கேட்டா, இப்ப சொர்க்கம் சொர்க்கத்துக்கு பிறகு சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, நரகத்துக்கு பிறகு நரகத்துக்கு போயிடுவாங்க தானே மறுமை நல்ல. அப்ப இந்த வான பூமி இருக்குமா அப்படின்னா, அல்லாஹு அலம் சூரத்து இப்ராஹிமை நம்ம பார்த்தோம்னால் அல்லாஹ் தஆலா சொல்றான், யௌம துபத்தலில் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத். இப்ப இருக்கக்கூடிய வானங்கள் பூமி எல்லாம் முழுமையாக மாற்றப்பட்டிரும், அது இருக்காது அப்படின்னு அல்லாஹ் தஆலா மறுமை நாள் பத்தி சொல்லும்போது சொல்றான். இந்த சூரியனுடைய ஒளிகள் சுருட்டப்படும், சந்திரனுடைய ஒளிகள் சுருட்டப்பட்டுடும், மலைகள் பெருக்கப்பட்டு, கடல்கள் தீமூட்டப்பட்டு, எல்லாமே எனது மாற்றங்கள் நிகழ்ந்துடும். அப்ப புதிய வானம் புதிய பூமி படைக்கப்படுமாண்டா எல்லாமே ஒரு சமதரையாக மாறிடும் என்கிறது விளங்குது. அப்ப ஏன் இங்க மாதாமதி சமவத்து வளாறு அவங்க அதில் நிரந்தரமாக இருப்பாங்க, வானங்கள் பூமிகள் நிலைத்திருக்கும் காலம் எல்லாம். அது இந்த எக்காலமும் அப்படின்னு சொல்றதுக்கு, நம்ம எக்காலமும் என்றென்றும் எங்கனமும் அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க ஒவ்வொரு ஸ்டைல்ல சொல்றோம். தமிழ்ல மீறிக்கி தானே பாருங்க. நானும் நீங்க பயம் பண்ணது நீங்க கேள்விப்பட்டு கேட்டிருப்பீங்க. நான் எப்படி சொல்வேன்னு கேட்டா, அல்லாஹுடைய தூது சவசம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தவர்கள் அவருடைய தோழர்கள் ஏனைய நன்மக்கள் அனைவரும் மீதும் அல்லாஹினுடைய சாந்தி மரலும் இந்த வானமும் பூமியும் நினைத்திருக்கும் காலமெல்லாம் உண்டாவதாகன்னு சொல்லுவோம். இந்த வானமும் பூமி நினைத்திருக்கும் காலமெல்லாம் உண்டாவதாக என்றென்றும் உண்டாவதாக, அதை பற்றி நம்ம சொல்றது தானே, அது இருக்கத்தான் செய்யுது. அந்த மாதிரி ஒரு கருத்துல தான் என்றென்றும் அபதன் அப்படின்ற கருத்தை அந்த முன்னுக்குள்ள ஹாலிதீன ஃபிஹா சாகா வரம் பெற்றவர்களாக அந்த சொர்க்கத்திலேயே அது நரகத்திலேயே இருப்பாங்க. அது ரெண்டு விஷயத்துக்கும் அது வருது, சொர்க்கத்துக்கும் வருது நரகத்துக்கும் அது வருது. அப்ப அவங்க வானம் பூமி நீர்த்திருக்கும் காலம் இல்லாம என்றென்றும் அவங்க இருப்பாங்கன்றது தான் அது. இந்த ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா என்றென்றும் சாகா வரம் பெற்றவர்களாக அதுல இருப்பார்கள் கருத்து அது வந்திருக்குது. அல்லாஹு ஆலம். அப்ப எனவே இந்த மாதாமத்துங்கிற சொல்லிருந்து கருத்துக்கு வந்திருக்கின்றால் மா பக்கியத்தி சமாவாத்து வல் அர்த், பக்கிய மா பக்கியத்தி சமாவாத்து வல் அர்த், வானங்கள் பூமி எங்கி இருக்கும் காலம் எல்லாம். சரி, இப்ப என்ன சொல்ல வர்றாரு பாருங்க. இங்க சொல்றாரு, வயஹ்தஸ்ஸு மா அதா ஃபத்திஅ வஸால வலைஸ. வயஹ்தஸ்ஸு குறிப்பாகிவிடும், மா ஒன்று, அதானால் தவிர உள்ள ஒன்று, ஃபத்திய வஸால வலைஸ, மா ஃபத்திய மாஸால லைஸ போன்ற அந்த மூன்று ஃபியற்களையும் தவிர உள்ள மற்ற ஏனைய 10 ஃபியற்களும் குறிப்பாகிவிடும். மின் அஃபாலி ஹாதல் பாப், இந்த பாடத்தினுடைய ஃபியற்களில் நின்றும் மற்ற ஃபியற்கள் எல்லாம் குறிப்பாகிவிடும். அப்ப மின் அஃபாலி ஹாதல் பாப் பி ஜவாஸ் இஸ்திமாலிஹி தாம்மன். மின் அஃபாலி ஹாதல் பாப், இந்த பாடத்தினுடைய ஃபியற்களில் நின்றும் இந்த மூணு ஃபியற்களும் தவிர உள்ள மற்ற ஃபியற்கள் எல்லாம் குறிப்பாகிவிடும். பி ஜவாஸ் இஸ்திமாலிஹி, அவை பயன்படுத்தப்படுவது ஆகுமாகுவதற்கு குறிப்பாகிவிடும். தாமன் தாமாக. ஒமான தமாம், தமாம் தாமாக பயன்படுத்த முழுமையான வினை, குறைவினை அல்ல முழுமையான வினை என்ற அர்த்தம். அன் எஸ்தகனிய, அவை தேவையற்றுவிடும். பில் மர்ஃபு, மர்ஃபு ஆனதுனால் அந்த ஃபாயில் மர்ஃபுவான இஸ்மை கொண்டு அது தேவையற்றுவிடும். அனில் மன்சு, மன்சுபை விட்டு விட்டால் மஃபுல் பிஹி, அதாவது ஹபருக்கான அந்த ஹபரை விட்டு தேவையற்றுவிடும். ககௌலிஹி தரலானுடைய வசனத்தை போல, வ இன் கானது உஸ்ரத்தின் ஐ வ இன் உஜிதது உஸ்ரத்தின் ஃபசுபஹானல்லாஹி ஹீன தும்சூன வ ஹீன துஸ்பிஹூன ஹீன ததுகுலூன ஃபில் மசாஇ ஹீன ததுகுலூன ஃபி அஸ்ஸபாஹின்னு கருத்து. ஹாலிதீன ஃபீஹா மா தாமத்தி ஸமாவாத்து வல் அர்த் ஐ மா பக்கியத்தி ஸமாவாத்து வல் அர்த். வகால ஷாயிரு, கவிஞர் சொல்றார், ததாவல லைலுக பில் இஸ்மிதி வபாத்தல் ஹலியி வலம் தர்குதி வபாத்தத் லஹு லைலத்துன் கலைலத்தி தில் ஆயிரில் அர்மதி وذلك من نبأ جاءني وخبرته عن بني الأسود. يا ربي سر وخبرته என்ன وخبرته عن بني الأسود. என்னடா இது கவிதை. ததாவல லைலுக பில் இஸ்மிதி வபாத்தல் ஹலியு வலம் தர்குதி, தால்ல முடியுது பாத்தீங்கன்னா, தால்ல முடியுது. வபாத்தத் லஹு லைலத்துன் கலைலத்தி தில் ஆயிரில் அர்மதி, தால்ல முடியுது. வதலிக மின் நபஇன் ஜாஅனி வஹுப்பிர்துஹு அன் பனில் அஸ்வதி, தால்ல முடியுது. சரி, என்னங்க சொல்றாரு அப்படின்னு கேட்டா, தத்தாவல லைலுக்க, உனது இரவு நீண்டு விட்டது. தத்தாவல லைலுக்க,
இந்த இரவு நீளுத அப்படின்னு சொல்றது என்னத்துக்குண்டா, பொதுவாக உலக மரபுல சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு கவலை இருந்து தூக்கம் போகாட்டி என்னது அந்த இரவு வந்து நீண்டது அப்படின்ன மாதிரியான ஒரு எண்ணப்பாடு அவனுக்கு செஞ்சிருது, வந்துருது. அப்ப அந்த கவலைக்கு தான் என்ன சொல்றது, அது இரவு நீளுத அப்படின்ற தத்தாவல லைலு கபில் இஸ்மித். இஸ்மித்ங்கிற ஒரு இடத்துல பேர். அப்ப இஸ்மித் என்ற இடத்தில் உனது இரவு நீண்டு விட்டது. வபாத்தல் ஹலியு வலம் தர்குதி. வபாத்தல் ஹலியு. அல் ஹலி என்கிற சொல் என்ன அர்த்தம் என்றால், இந்த ஜல போட்டிருக்காங்க பாருங்க லோகத்துல, அல் ஹலியு அல் ஹாலி மினல் இஷ்க், காதலை விட்டும் நீங்கியவன், வனஹ்விஹி. அப்ப காதல் இல்லாதவன், காதலால பாதிக்கப்படாத ஒருவன், அவன் இரவை தரித்தான். வபாத்தல் ஹலி, வபாத் என்றால் இரவுல தரிக்கிறது. அப்ப இரவுல அவன் தரித்தான் நிம்மதியாக. ஆனால் வலம் தர்குத், நீதான் நிம்மதியா தூங்கல. தத்தாவல லைலு கபில் இஸ்மித், உண்ட இஸ்மித் என்ற இடத்தில் உனது இரவு நீண்டு விட்டது. வலம் தர்குத், நீ என்ன செய்யல, தூங்கல. ஆனால் வபாத்தல் ஹலி, யாருக்கிட்ட காதல் இல்லை அப்படிப்பட்ட அந்த ஆள் அவர் நல்ல நிம்மதியை தான் தூங்கினான். அவ இந்த இடத்துல வந்து பாத்த என்கிற சொல் தான் வந்திருக்குது. அதாவது என்னது, பாத்த வந்து இரா தரித்தல் என்கிற கருத்துல வந்திருக்குது. அப்ப இரவில் ஆகிவிட்டான கருத்துல அது வரல. வபாத்த அவன் இரவு தரித்தான். வபாத்தத் லஹு லைலத்துன், அவனது இரவும் நிம்மதியாக கழிந்தது. அது எது மாறினால், கலை இலத்தி தில் ஆயிரில் அர்மதி, கலை இலத்தி தில் ஆயிர், து அல் ஆயிர் அதனுடைய ஜெர்ருடைய முலாஃபிலேஹி தானே, அது ஜெர்ருடைய கட்டத்தினால தில் ஆயிரின்னு வந்திருக்குது. ஆயிர்னா என்ன அர்த்தம் கேட்டால், அல் கதா ஃபில் ஐன், கண்ணில் விழக்கூடிய தூசி அப்படின்னு கருத்து காட்டிக்கிறாங்க. அல் அர்மதுன்னா யாரு, அல் முசாபு பி ரமத், கண்ணோயால் பாதிக்கப்பட்டவர். அப்ப கண்ணில் தூசி விழுந்து கண்ணோயால பாதிக்கப்பட்டவனுடைய இரவை போல நீ என்ன செஞ்சிட்டாய்னா உறங்காமல் ஆகிவிட்டாய். வதாலிக்க, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, மின் நபஇன் ஜாஅனி, வதாலிக்க மின் நபஇன் ஜாஅனி, அது அதுக்கு காரணம் ஒரு ஒரு செய்தியின் காரணமாகவாகும். இந்த மின் இதுல வந்து பிசபபி நபஇன், ஒரு செய்தியின் காரணமாக, ஜாஅனி எனக்கு, அது என்னிடம் வந்த ஒரு செய்தியின் காரணமாக, எனக்கு கேள்விப்பட்ட ஒரு தகவல் காரணமாக தான் இந்த இரவு எனது நிம்மதியா தூங்கல. வஹுப்பிர் துஹு, எனக்கு அறிவித்து கொடுக்கப்பட்டது ஒரு செய்தி, அன் பனில் அஸ்வத், பனுல் அஸ்வதை பற்றி ஒரு செய்தி எனக்கு சொல்லப்பட்டது. அதனால அந்த செய்தியை கேட்டத்திலிருந்து எனக்கு இரவு உறக்கம் இல்லைன்ற மாதிரி செய்தி சொல்றாரு. அவங்க என்ன வழக்கத்தை அந்த கீழுக்கு போட்டிருக்காங்க, கவிதையினுடைய அர்த்தத்தை. அல்மானா யசிஃபு, கவிஞர் வர்ணிக்கிறார், அன்னஹு பாத்த லைலத்தன் தவீலா பிமகானின் இஸ்முஹு அல் இஸ்மத், இஸ்மத் என்ற அல்லது இஸ்மித் என்ற இடத்திலே ஒரு இரவு தரிக்க வேண்டி அவருக்கு வந்திருக்குது. லா யர்குது லஹு ஜஃபன், அவருடைய கண் அன்று உறங்கவே இல்லை. வலா இத்மஇன்ன ஜனபுஹு அலா ஃபிராஷ், அவருடைய அதாவது இரவு தூக்கம் அந்த படுக்கையில நிம்மதி அடையலை. ஏன்னா பிசபபிமா வசல இலைஹி மினல் ஹபரி அன் அபில் அஸ்வத், அபுல் அஸ்வதை பற்றி வந்த தகவல் ஒன்றின் காரணமாக அப்படின்னு சொல்றாரு. இது நமக்கு என்ன ஷாஹித் என்றால், வபாத்தத் லஹு லைலத்துன், அதே மாதிரி அதுக்கு முன்னால வந்திருக்குது பாத்தன்னு சொல்லுங்க, அது வபாத்தல் ஹலியு. அப்ப இங்க பாத்தங்கிற சொல்லுக்கு என்ன வரல, ஒரு ஹபர் வரல. அதே மாதிரி வபாத்தத் லஹு லைலத்துன், அங்கேயும் என்ன வரல, அந்த பாத்த ரெண்டு இடத்துல வந்திருக்குது, அங்கேயும் என்னது இல்லை, அது பாத்தங்கிற சொல்லுக்கோ ஹபர் வரல. ஒரு ஹபர் வராம சொல் வந்துட்டுன்னு சொன்னால், அதாவது அந்த அந்த காண வகவாத்தை பயன்படுத்தப்பட்டிருக்குதுனால் அதனுடைய அது வந்து தாமாகத்தான் பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு வந்து நம்ம கருத்து சொல்லணும் இல்லையா, என்ன கருத்துப்படி அது வரும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு நம்ம சொல்ற வந்து என்னென்னு கேட்டால், பாத்தவுக்கு வந்து இரா தரித்தான், அதாவது அதை நம்ம கொண்டு வந்து அகாம பில்லையில் அல்லது வந்து பாத்தவுக்கு நம்ம வந்து நாம ஃபில்லையில் அப்படின்னு சரி ஒரு கருத்து நம்ம என்ன செய்யுது அதுக்கு கொடுக்க வேண்டி வரும். இந்த துண்டை மட்டும் நான் கொஞ்சம் எனது வாசிச்சுட்டு முடிக்கிறேன் பாருங்க. வமா ஃபஸ்ஸர்னாஹு பிஹி அத்தமாம,
வமானால் ஒன்றாகிறது. இப்ப அந்த வாரது கவிதைகள் மட்டும் வருமா இல்ல நாங்க அப்படி பாவிக்கோமே பேச்சு நடையில சொல்லும் இந்த வசன நட பொருத்தமானதாக இருக்கும் இருந்தால், உதாரணமாக வந்து இப்போ உதாரணமாக நம்ம நான் சொல்றேனே பாருங்க, உதாரணமாக வந்து ஏன்னத்துக்கு நீங்க பயணம் போகல, ஏன் ட்ரிப் வரல அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். உதாரணமா லிமாதா மா ஷாரக்தனா ஃபி ஹாதிஹி ரிஹ்லா, அல்லது நம்ம சொல்லுங்க வந்து லிமாதா லம் தத்ஹப் இலா கொழும்பு அம்ஸ், சும்மா கேட்கிறேன். அப்போ அதுக்கு நான் சரி வந்து லம் யகுன் லியல் மால், லம் யகுன் லியல் மால், அதாவது எனக்கிட்ட காசு இருக்கல்ல. அப்போ லம் யூஜத் இந்தியல் மால், என்னிடத்துல காசு இருக்கவில்லை. அப்போ அந்த இடத்துல லம் யகுனில் லம் யகுன் அல் மால்னா காசு இருக்கல்ல என்று சொல்லுவாராது. அப்போ இந்த இடத்துல காண என்ன கருத்தாக வந்திருக்குது, எல்லாமே நமக்கு விளங்குது. தாம் மதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதுக்கு ஹபர் தேவையில்லை. லம் யகுனில் மால் காசு இருக்கல அப்படின்னா லம் யூஜதில் மால் அந்த மாதிரி அர்த்தம். நான் கேட்குறேன், என்னத்துக்கு அழுதாமல் இருக்காய்? சொல்ல உஸ்தாத் பேனை இல்லை உஸ்தாத் அப்படின்றாரு. பேனை இல்லை அல்லது கொப்பி இல்லை, சரி அவன் சொல்லுவானே அவன். அப்போ லம்ய குனில் கலம் சொல்லுவார். அப்போ லம்ய குனில் கலம்னால் அது அந்த இடத்துல லாயுது கலம், பேனை இல்லைன்னு தான் சொல்ல வராது. ரைட். வமா இன்னும் ஒன்றாகிறது. ஃபஸ்ஸர் நாஹு பிஹி அத்தமாம, தமாம் என்ற சொல்ல தாமாக பயன்படுத்துகிறேன்னு அர்த்தம் மர்ஃபு வராமல் இருக்கிறது. என்ன சரி, இந்த மர்ஃபு அது மன்சூப் வராமல் இருக்கிறது. மர்ஃபு மட்டும் வரும், இசும் வரும், ஹபர் வராது. அப்படி தாமாக அதை பயன்படுத்துறதுக்கு நாங்கள் கொடுத்த விளக்கம் இருக்குதானே, அந்த ஒன்றாகிறது ஹுவ சஹி, அதுதான் சரியான விளக்கம். தாமா பயன்படுத்துகிற அர்த்தம் வந்து அதுக்கு மர்ஃபு வந்தால் சரி, மன்சூப் தேவையில்லை. வஅன் அக்ஸரில் பஸ்ரீன, பஸ்ரீங்கள் அதிகமானவர்களை தொற்றும் என்ன கருத்து வருதுன்றால் அன்ன மஅனா தமாமிஹா, அதனுடைய அதை தாமா பயன்படுத்துவதனுடைய அர்த்தம் என்னவென்றால் தலாலத்து, அது அறிவிப்பதாகும், அலல் ஹதசி வஸ்ஸமான், ஹதஸ்னால் செயலையும், ஜமான்னால் காலத்தையும், செயலையும் காலத்தையும் அறிவிப்பதுதான் அதனுடைய அது தாமாக பயன்படுத்தப்படுதுன்னு அர்த்தம்னு சொன்னாங்க. இமாம் இப்னு ஹிஷாம் சொல்றாரு என்ன, இல்ல மர்ஃபுவான இஸ்ம் வந்தா சரி, ஹபர் தேவையில்ல. மர்ஃபுவான இஸ்ம் வந்தா போது, மன்சூப் தேவையில்லைங்கிறது இமாம் இப்னு ஹிஷாமுடைய விளக்கம். பசரீங்களாகிய இமாம் சீபவஹி அந்த பாட்டி இருக்காங்களே, அவங்கள தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய அந்த விஷயம் என்னன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க ஃபியல்ண்டா அது தன்மை என்ன, அது ஒரு ஹதஸை காட்டுவது, ஹதஸா செயல், ஜமான காலம், காலம் மாதி அல்லது ஹால் நிகழ்காலம் அல்லது இஸ்திக்பால் எதிர்காலம், இப்படி ஒரு எக்ஷனையும் ஒரு டென்ஸையும் காட்டுறது தான் ஃபியல். அப்போ அந்த மாதிரி தன்மையில் அது இருக்கும்டா சரி என்று சொல்லி பஸ்ரீங்க சொல்றாங்க. ஹபருக்கு நசுப் செய்யக்கூடிய ஒன்றுக்கு பெயர் வைக்கின்ற விடயத்திலே இவ்வாறே கருத்து வேற்றுமை உள்ளது. வக்கதாலிக்க அவ்வாறே என அவ்வாறே இருக்கிறது. அல் ஹிலாப் கருத்து முரண்பாடு இருக்கிறது. ஃபி தஸ்மியத்திமா ஒன்றுக்கு பெயர் சூட்டுவதிலே, என் சிபுல் ஹபர ஹபருக்கு அது நசுபு செய்யுமே, அவ்விதமான ஒன்றுக்கு பெயர் வைப்பதிலே கருத்து வேற்றுமை இருக்கிறது. எப்படி பேர் வைக்கிறது? நாக்கிசன், அதாவது இஸ்முக்கு ரஃபு செஞ்சு ஹபருக்கு நசுபு செய்யக்கூடிய ஃபீலா அதுக்கு நாக்கிசுன்னு நம்ம சொல்றோம். நாக்கிசுன்னு சொல்றதுக்கு அந்த பேர் எப்படி வந்த, அதுல கருத்து வேற்றுமை ஒன்று இருக்குது, அதுல சம்பந்தமான விளக்கத்தில் லிமசுமிய நாக்கிசன், ஏன் இந்த ஃபியல் நாக்கிசான ஃபியலாக ஃபியல்னு சொல்லப்பட்டிருக்குது, அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. ஃபஅலாமா இஃப்தர்னாஹு, நாங்க தெரிவு செய்த ஒன்றின் படிக்கு, ஃபஅலாமானால் அலாமா ஒன்றின் படிக்கு, இஃப்தர்னாஹு நாங்க தெரிவு செய்த கருத்து என்னது கருத்தின் படிக்கு, சுமிய நாக்கிசன் இந்த கானவுக்கு நம்ம நாக்கிசான ஃபியல்னு பேர் வச்சிருக்கோம்னால் லிகௌனிஹி அது ஆகிவிட்டதற்காக, லம் யக்தஃபி பில் மர்ஃபு மர்ஃபுவை கொண்டு போதுமாக்கி கொள்ளவில்லை, அதாவது இஸ்ம கொண்டது போதுமாக்கி கொள்ளவில்லை என்பதுதான். வாலா கவுலில் அக்சரின பலருடைய கூட்டின் படிக்கு என்ன விளக்கம்னால் லி அன்னஹு சுலிப அத்தலால், அந்த ஃபியலுக்கு அந்த ஃபியலில் இருந்து நீக்கப்பட்டு விடுகிறது. சுலிபனால் ஐ உஸீல நீக்கப்பட்டு விடுகிறது. அத்தலாலத் அல் ஹதஸ் செயலை காட்டுவது, செயல் எக்ஷன் செயலை காட்டுவது அங்கு காட்டப்பட்டு விட்டது, நீக்கப்பட்டு விட்டது. எனவே வதஜர்ரத லித்தலாலத்தி அல ஸமான் வெறுமனே காலத்தை மாத்திரம் அறிவதற்கு அது ஆகிவிட்டது. தஜர்ரதுன்னா அதுக்கு ஆகிவிட்டதுன்னு அர்த்தம். அதில் தஜர்ரத லித்தலாலத்தி அல ஸமான் காலத்தை மாற்றி அறிவிப்பதற்கு அது ஆகிவிட்டது. ஆனால் வஸ்ஸஹீஹு அல் அவ்வலு என்றாலும் முதலாவது கருத்து சரியானது. அப்ப என்ன சொல்ல வர்றாருனால் தாம் நாக்கிஸுக்கு விளக்கம் சொல்றாங்க. நாக்கிஸ்ன்னு சொன்னால் மர்ஃபூஉம்
மன்சூபும் சேர்ந்து வாரது நாக்கிஸ். தாம்னால் மர்ஃபு மட்டும் வர மன்சூப் வாரல்லண்டி. மற்றவங்கள்ட்ட பசரியங்கள்ட்ட மற்றவங்க சொல்லுவாங்க என்னென்ற விளக்கம்னா இல்லை, ஹதசையும் ஜமானையும் காட்டினால், ஹதசையும் ஜமானையும் காட்டினா அது தாம். வெறுமனே ஹதசையும் ஜமானை மாத்திரம் காட்டினால் அது நாக்கிஸ் என்று வழக்கம் சொல்லிக்காங்க. இது ஒரு கருத்து வெற்றுமை. பொதுவாக இந்த கிதாபு நடிகளும் இப்படி என்ன சொல்லுவாங்க, அந்த அடிப்படை சண்டையை சொல்லத்தான் செய்வாங்க. கூஃபிங்களுடைய கருத்தை பசரிங்களுடைய கருத்தையும் என்னது சொல்லுவார். சொல்லி போட்டு தண்ட கருத்தை அவர் நியாயப்படுத்துவார். நான் இதுக்கு தான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். ஹைர், அப்போ இவ்வளவு போதும் பிள்ளை நமக்கு. பாரக்கல்லாஹு ஃபீக்கும், சுக்ரான்.